நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் நவம்பர் 14ஆம் தேதி முதல் நவம்பர் 20 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் விருச்சிகத்தில் இருந்து 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது சிறப்பான ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் தேவையற்ற விவாதங்கள் குடும்பத்துலேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நட்பு வட்டாரத்துலேயும் வரலாம். அந்த தேவையற்ற வார்த்தைகள், அதாவது பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பணப்புழக்கம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொற்காலம் இந்த வாரம். வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி இமாலய வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், தந்தைக்கும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சவாரி கிடைச்சாலும் பாதியில் நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு மட்டும் இல்லை, மன உளைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் கூட இந்த வாரம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்றும் பிரச்சனை வரலாம். எச்சரிக்கையோடு இருங்க. ஆனால் முதல் 3 நாள் தான், கடைசி 4 நாள் சிறப்பாக இருக்குது, ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 7 இருக்கிறார் சூரியன். கடைசி 4 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. வண்டி வாகனங்கள் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடம் சூரியன் கேது இருப்பது ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பான ஒரு நிலை. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர் நல்லதே செய்வார். 6ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் அமரணும். சிறப்பான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ரீதியாக, அதாவது எதிரிகள் ஓட ஓட விரட்டுவார், எடுத்த காரியங்கள் வெற்றி வாய்ப்பு பெறும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ராசிநாதன் இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போ செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ புதனை தூக்கி அங்கே போடுங்க, செவ்வாயை தூக்கி இங்கே போடுங்க. அப்போ என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 7இல் ஆட்சி பீடம் அப்படின்போது கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த 9ஆம் இடம் சனி பகவான் இருக்கிறார். வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போகணும்னு விரும்பக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 10ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக இருக்கிறதால தொழில் ஸ்தானம் சிறப்பாக விளங்குகிறது.
தொழில் பொறுத்தவரையிலையும் சொந்த தொழிலாகட்டும், அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களாகட்டும், ஒரு யோகமான ஒரு காலகட்டம். எந்த ஒரு பின் பாயிண்ட் ஒரு பிரச்சனை எதுவும் வராது. 11 கூடியவன் 11ல் இருக்கிறார். 2வது திருமணத்திற்காக தவித்து கொண்டிருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் நட்பு வட்டாரங்கள், சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். மற்றபடி குடும்பத்தில் அதாவது சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு எந்த சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை, சிறப்பான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.